இப்போ நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக பரபரப்பாக டே 1 ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த டே 1 ஆட்டத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஹைலைட்டான விஷயமா ஜடேஜா அவருக்காக பல நாட்கள் நம்ம இந்திய அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த சர்ஃப்ராஸ் கான் அவருக்கு இன்னைக்கு மேட்ச்சில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்த போதும் ஜட்டு அவருக்காக தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பார்த்த கேப்டன் ரோஹித் சர்மா அவர் போட்டுக்கிட்டு இருந்த அவருடைய தொப்பியை கழட்டி தூக்கி வீசி எரிஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு நிறைய திருப்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 1 ஆட்டத்தில் நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு டாஸ் வச்சிருந்த ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு எடுத்து ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா 2 பேருமே பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஆனால் ஜெய்ஸ்வால் 10 ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த சுப்மன் கில் 9 பந்துகள் விளையாண்டு டக் அவுட் ஆகி வெளியேறினார். அடுத்ததாக வந்த ராஜ் பட்டிதார் அவரும் 5 ரன்னுக்கே அவுட் ஆக 100 ரன்னுக்கு உள்ள நம்ம இந்தியா எங்க எல்லா விக்கெட்டையுமே இழந்துருவாங்களோ அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் திடீர்னு 5வது பேட்ஸ்மனாக உள்ள வந்த ரவீந்திர ஜடேஜா கேப்டன் ரோஹித் சர்மா 2 பேருமே பொறுப்பான ஆட்டத்தையும் நிதானமான பேட்டிங்கையும் வெளிப்படுத்தி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு அதுக்கப்புறமா டீ பிரேக்குக்கு அடுத்ததாக வந்த கொஞ்ச நேரத்திலேயே ரோஹித் சர்மா 131வது ரன்ல அவருடைய விக்கெட்டை இழந்தார். இப்படி இருக்க டெபியூட் பிளேயரான சர்ஃப்ராஸ் கான் அவர் கூட ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே சேர்ந்து இந்திய அணியின் ஸ்கோரை நல்ல வேகமாக மலன்னு உயர்த்தினாங்க. இதில் சர்ஃப்ராஸ் கான் அதிரடியாக ஒன் டே மேட்ச் மாதிரி பாலுக்கு பால் அவர் ரன் எடுத்து ரொம்ப வேகமாக அரை சதத்தை கடந்தார். இப்படி இருக்க மறுமுனையில் ரவீந்திர ஜடேஜா செஞ்சுரியை நெருங்கி போயிட்டு இருந்தாரு. கரெக்டாக 99 ரன்ல ஜடேஜா செஞ்சுரி அடிக்க போறாரு அப்படின்னு மைதானமே எழுந்து நின்று கைத்தட்ட காத்துக்கிட்டு இருந்தப்ப சிங்கிள் அடிக்க ட்ரை பண்ண ரவீந்திர ஜடேஜா சிங்கிள் ஓடாம நிப்பாட்டிட்டாரு. ஸோ மறுமுனையில் ஓடி வந்த சர்ஃப்ராஸ் கான் மீண்டும் அவர் கிரீஸுக்கு உள்ள வரத்துக்குள்ள டைரக்ட் ஹிட் ரன் அவுட்ல சர்ஃப்ராஸ் கான் அவருடைய விக்கெட்டை பரிதாபமா 62 ரன்கள்ல இழந்தாரு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அவர் பேட்டிங் பண்ண ஸ்டைல் அவருடைய மாடுலேஷன் இது எல்லாமே கண்டிப்பா சர்ஃப்ராஸ் கான் அவர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி தான் பேட்டிங் பண்ணாரு. ஆனாலுமே அந்த ரன் மூமெண்ட் கொடுத்து அந்த இடத்துல ஜடேஜா அவருக்காக சர்ஃப்ராஸ் கான் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜடேஜா செஞ்சுரியை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா சர்ஃப்ராஸ் கான் எதிர்பாராத விதமா அந்த பால்ல அவுட் ஆனது. ரோஹித் சர்மா அவருடைய தொப்பியை கழட்டி வீசி உச்சக்கட்ட கோவத்தை ஜடேஜா அவர் மேல ரோஹித் சர்மா வெளிப்படுத்தியிருந்தாரு. அதுக்கு அடுத்த பந்திலேயே பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண இன்னைக்கு ஆட்டம் முடிகிறப்ப 326 ரன்கள் நம்ம இந்தியா டே 1ல எடுத்து முடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா இன்னைக்கு காலையில மார்னிங் ஃபர்ஸ்ட் செஷன்லயே பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா ரோஹித் சர்மா ஜடேஜா 2 பேருமே பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சு கூடவே சர்ஃப்ராஸ் கான் அவருடைய அபாரமான பேட்டிங்கும் நம்ம இந்தியா இன்னைக்கு டே 1ல நல்ல லீடிங் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கறப்ப கண்டிப்பா இந்த 3rd மேட்ச்ல தற்போது இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.